60 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியுமே இன்னும் அம்பேத்கர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவராக தானே இன்றளவும் பார்க்கப்படுறாரு. இந்த சமூகத்தில் பிறந்து விட்டார் என்பதற்காக ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாகவே அடையாளம் காட்டுகிறார்களே ஒழிய அது உண்மை அல்ல. இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த மனிதர் என்று இங்கிலாந்திலே ஒரு ஆய்வு புகழாரம் சூட்டுகிறது என்றால், ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவன் பிறந்து விட்டால் அவன் பிறப்பிலேயே போராளியாகி விடுறான். அதனால அவர் இறந்துபட்டு கூட இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகம் மாறணும், இந்த சமூகத்தின் மனநிலை மாறணும். இந்திய மக்களுக்கு சாதி என்பது ஒரு மனநோய். திரு அம்பேத்கர் அவர்களோட புத்தக வெளியீட்டுக்கு திருமாவளவன் போகாது எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அப்படிப்பட்டவருடைய ஒரு புத்தகத்தை யார் வேண்டுமானாலும் எழுதலாம், யார் வேண்டுமானாலும் வெளியிடலாம். திரு விஜய் அவர்கள் வெளியிட திருமாவளவன் பெற்றுக்கொள்வதில் என்ன இருக்கிறது? இதில் என்ன கட்சி வருகிறது? இதில் என்ன அரசியல் வருகிறது? எனக்கு அது விளங்கவே இல்லை. திருமாவளவன் அவர்கள் நிராகரிச்சது சரி அப்படிங்கிறீங்களாங்க? அவர் நிராகரித்திருக்க கூடாது, அந்த வாய்ப்பை அவர் நழுவ விட்டிருக்க கூடாது, மறுத்திருக்க கூடாது. திருமாவளவன் அவர்களும் சீமான் அவர்களும் எப்போதுமே அம்பேத்கர் கொள்கையில பேசக்கூடிய முக்கியமான நபர்கள். இந்த ஆய்வும் இந்த சர்ச்சைக்குள் இந்த ஒரு குறுகிய வாய்ப்பில் நான் போக விரும்பவில்லை. அதிகாரம் இல்லாமல், அரச பாரம்பரியம் இல்லாமல் பல லட்சம் பேரை மதம் மாற்றி இருக்கிறார் என்றால், தந்தை பெரியார் அவர்கள் பாஸ்டர் அம்பேத்கரை பற்றி எவ்வளவு உயரிய மதிப்பீடு வைத்திருந்தார் என்றால், கடவுளுடைய உருவ வழிபாட்டையே எதிர்த்தவர். அவர் படத்தை வைத்தினால் இந்த நிகழ்ச்சியை நடத்துவேன் என்று நடத்தினார். அவர் ஒரு ஓவியர், அவர் ஒரு இசைஞானி, அவர் ஒரு விளையாட்டு வீரர், அவர் கிரிக்கெட்ல விளையாட்டு வீரர். ஒடுக்கப்பட்ட மக்களோட விடுதலைக்காக போராடிய தலைவரோட சிலைகள் குறிப்பா தமிழகத்துல கூண்டுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கலாம். தமிழ்நாடு முழுதும் பாஸ்டர் அம்பேத்கரின் சிலை அப்படிப்பட்ட கூண்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார். சட்டத்தை எழுதியவருக்கு சிறை. அன்றைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் அவர் தான் முதல்ல உத்தரவு போட்டார். அது முழுக்க முழுக்க பாஸ்டர் அம்பேத்கர் சிலைகளை வைக்கப்படுவதை நிறுத்துகிற ஒரு முயற்சி. என்ன அரசாங்கம் இப்படியெல்லாம் நீங்க போடுவீங்களா? என் வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு கூட நீங்க அரசாங்கத்தில் சட்டம் போடுவீங்களா? குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய குடியரசுக் கட்சியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய திரு சேகு தமிழரசன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். வரும் டிசம்பர் 6 அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம். 68 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் 60 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியுமே இன்னும் அம்பேத்கர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவராக தானே இன்றளவும் பார்க்கப்படுறாரு. அது எப்படிங்க இருக்கு உங்களுக்கு? முதல்ல நல்ல கேள்வி. உங்களுடைய கேள்வியே தொடக்கத்திலேயே நல்ல கேள்வி. பாஸ்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள் 67வது நினைவு நாள். ஏறக்குறைய 2 தலைமுறைகள் கடந்திருக்கிறது. ஆமாம். அவர் வாழ்ந்த காலம் 65 ஆண்டுகளும் 8 மாதங்களும், அவ்வளவுதான். ஆனால் 65 அல்ல, 6500 தலைமுறைகள் பெறாத ஒரு மாற்றத்தை, சமூக மறுமலர்ச்சியை இந்தியாவிலே உருவாக்கியவர் பாஸ்டர் அம்பேத்கர். கண்டிப்பாக. அவரை ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாகவே, இந்த சமூகத்தில் பிறந்து விட்டார் என்பதற்காக ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாகவே இன்னமும் கூட அடையாளம் காட்டுகிறார்களே ஒழிய அது உண்மை அல்ல. இப்படி அடையாளம் காட்டுகிறவர்களை எப்போதும் அவரை ஒரு சமூக பிரதிநிதியாக அடையாளம் காட்டுவதில்லை. அவர்களுக்கு தேவைப்படுகிற போது, தேவைப்படுகிற இடங்களில் எதற்காக அவர் தேவைப்படுகிறாரோ அப்போதெல்லாம் அவரை பயன்படுத்தி கொள்வார்கள். பாஸ்டர் அம்பேத்கர் உலக பேரறிஞர். ஒரு மனிதர் உலகத்தில் அவர் இறந்து 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு உலக ஆய்விலே இந்தியாவின் சிறந்த மனிதர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றால் 7 ஆண்டுகளுக்கு முன்பு பாஸ்டர் அம்பேத்கர் மட்டும்தான். கண்டிப்பாக. அரை நூற்றாண்டு காலம் இறந்துபட்டு அரை நூற்றாண்டு காலத்துக்கு பிறகு இந்தியாவில் நடந்த ஒரு ஆய்வு அல்லது இங்கிலாந்தில் நடந்த ஆய்வு. அந்த ஆய்வில் இந்தியாவின் தலை சிறந்த மனிதர், இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த மனிதர் என்று இங்கிலாந்திலே ஒரு ஆய்வு புகழாரம் சூட்டுகிறது என்றால், இந்தியர்கள் இன்னமும் அவருடைய ஒரு வாழ்க்கையை, அப்பழுக்கற்ற அர்ப்பணிப்பை ஒரு சமூகத்துக்கானது என்று சொல்வார்களே, ஆனால் அது மாபெரும் அறிவு நாணயமற்ற போக்கு. இதற்கான முன்னெடுப்பு அதை நான் முடிச்சிடுறேன். சரிங்க. பாஸ்டர் அம்பேத்கரே ஒரு முறை சொன்னார்,
ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவன் பிறந்து விட்டால் அவன் பிறப்பிலேயே போராளியாகி விடுறான். அந்த சமூகத்தின் ஒரு குடும்பத்திலே அவன் பிறக்கிற போதே அவன் இந்த உலகத்திலே ஒரு போராளியாகத்தான் சமத்துவத்தை எதிர்நோக்கிற, அதற்கான போராட்டத்தில் ஒவ்வொரு நாளும் அவமானங்களை இழிவுகளை தாங்கி போராடுகிற, எதிர்கொள்கிற ஒரு போராளியாக உருவாகி விடுவான். அதனால் அவர் இறந்துபட்டு கூட இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கான முன்னெடுப்பை யாருங்க எடுக்கணும்? அம்பேத்கர் ஒரு தனிப்பட்ட சமூகத்துக்கான தலைவர் கிடையாது. அவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு தலைவர் அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்பை யார் எடுக்கணும்? அது ஒரு சமூகம் சார்ந்த போக்கு. இந்த சமூகம் மாறணும். இந்த சமூகத்தின் மனநிலை மாறணும். பாஸ் அம்பேத்கர் சொன்னார், சாதி என்பதை பற்றி பல வகையில் சொல்லி கொண்டிருந்த ஒருவர் ஒரு முறை மெந்த கோபத்தோடு சொன்னார், இந்தியாவிலே இந்திய மக்களுக்கு சாதி என்பது ஒரு மனநோய். இதை விட அது ஒரு ஆய்வு, அது ஒரு தீர்வு, அது ஒரு குற்றச்சாட்டு. அதை போலவே ஒடுக்கப்பட்ட மக்களை நோக்கியும் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு முறை. ஒரு தனி மனிதனுக்கு நோய் உருவாகுமானால் அந்த நோய்க்கு மருந்தை அவன்தான் தேடிக்கொள்ள வேண்டும். இன்னொருவர் அவனுக்காக ஒரு மருந்து எடுத்துக்கொண்டு அந்த நோயிலிருந்து விடுபட முடியாது. அதை போல இந்த சாதி என்ற இழிவான நோய் சமூகத்தில் உங்களுக்கு பிணிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து விடுதலை பெற நீங்கள் தான் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் தான் தீர்ப்பதற்கான போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்காக வேறொருவன் வந்து போராடுவான் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் ஏமாந்து போவீர். இதுவும் அவர் சொன்ன வார்த்தை. இப்போங்க அம்பேத்கரிசம் பேசக்கூடிய தலைவர்களில் திருமாவளவன் அவர்கள் எப்போதுமே முக்கியமான ஒரு நபர். இப்போ பார்த்தீங்கன்னா அதே டிசம்பர் 6 அன்று ஒரு புத்தக வெளியீடு விழா ஒன்று இருந்தது. அந்த ஒரு விழாவை திருமாவளவன் அவர்கள் நிராகரித்தார். நான் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இது ஒரு பக்கம் விஜய் வராரு, விஜய் வரல, கூட்டணி, அதெல்லாம் தாண்டி இது யாரை பற்றின புத்தக வெளியீடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. திரு அம்பேத்கர் அவர்களோட புத்தக வெளியீட்டுக்கு திருமாவளவன் போகாது, எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இது எப்படிங்க இருக்கு உங்களுக்கு? அம்பேத்கர் அவர் தோண்ட தோண்ட அவருடைய அறிவு வன்மை தோண்ட தோண்ட புதிதாய் பரிணமித்து கொண்டிருக்கிற ஒரு புதையல். அது இப்போ அவருடைய மறைவுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இந்தியாவில் அனைத்து மொழிகளிலும் வெளிவந்திருக்கிறது. சரி, அவருடைய வரலாறு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, ஏனென்றால் பாஸ் அம்பேத்கர் மட்டுமே இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிற 32 கோடி ஒடுக்கப்பட்ட மக்களின் ரட்சகர். அவர் வாழ்ந்ததனால், அவர் பிறந்ததனால், அவர் பணியாற்றியதால் இன்றைக்கு இந்த 32 கோடி மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சட்ட நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவ்வளவு பெரிய மாமனிதருக்கு அது அவரை ஒரு நம்பிக்கை, அவருக்கே நம்பிக்கை இல்லை என்றாலும் மராட்டிய மண்ணிலோ வேறு சில பகுதிகளிலோ அவரை கடவுளுக்கு நிகராகவே வணங்குகிறார். அவருக்கு அதில் நம்பிக்கை இல்லை, வணங்குகிறார். இதை நான் ஒரு முறை என்னுடைய அனுபவத்தில் நான் அறிந்ததை விட அறிந்து சொல்கிறவர்கள் இருக்கிறார்களே, அப்படி வியந்து போனேன். எப்படி என்றால், பாஸ் அம்பேத்கர் திரைப்படம் ஒன்று எடுக்கப்பட்டது. ஆமாம். அந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் எடுத்து முடிந்து வெளியான பின்னாலே தமிழ்நாட்டிலே அது வெளியிடப்படுவதற்கு காலதாமதமானது. முதல்ல மராட்டிய மொழியிலும் இந்தியிலும் வந்து அதில் மம்முட்டி அவர்கள் பாஸ் அம்பேத்கர் வேடம் தரித்து நடித்திருந்தார். என்னுடைய நண்பர் கலைப்புலி தானு திரைப்பட தயாரிப்பாளர். அவருடைய படத்தில் அவர் ஒரு முறை அதற்கு பிறகு நடித்து கொண்டிருந்தார். நான் தானுவிடம் சொன்னேன், நான் மம்முட்டியை சந்திக்க வேண்டும், எனக்கு அதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடு. அவர் பாஸ் அம்பேத்கர் படத்தில் நடித்தார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும், அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடு என்று அவரை கேட்டேன். அவரும் அதற்கு அவருடைய படத்தில் நடித்து என்னை அறிமுகப்படுத்தி, என்னுடைய நண்பர் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அறிமுகப்படுத்தி அவரிடம் நான் தொடங்கினேன். நீங்கள் அந்த படத்தை பார்த்தீர்களான்னார். நான் இன்னமும் பார்க்கல, தமிழ் அது இன்னும் வெளிவரல, தமிழ்நாட்டிலையும் வெளிவரல. ஆனால் நான் அறிந்த வரையில் மிக சிறப்பாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க என்னுடைய நண்பர்களாக சொன்னாங்க. நீங்கள் முதல்ல இந்த படத்தை பார்த்துருங்க, எனக்கு என்ன பேசுறதுன்னு நான் தெரியல, ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், தொடக்கத்தில் நான் இந்த படத்தில் நடிக்க விரும்பாமல் வந்துடலான்னு பார்த்தேன். என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, என்ன காரணம்னு கேட்டேன். இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கிட்டேன். முதல் காட்சி அவர்
மகத்குடத்திலே நீரெடுத்து போராடிய அந்த போராட்ட காட்சி, என்னை பாபாசாஹேப் அம்பேத்கர் வேடம் எனக்கு அணிவிக்கப்பட்டு அந்த பகுதிக்கு என்னை அழைத்து போகிறாங்க. அங்கே முதல் நாள் படக்காட்சி தொடங்க போகுது. அதான் முதல் காட்சி. ஆயிரக்கணக்கான மக்கள் இயல்பாகவே அங்கே கூடியிருக்காங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்து மக்கள்லாம். எனக்கு காட்சி விவரிக்கப்பட்டு நான் போய் அந்த காட்சியில் நடிப்பதற்காக இறங்குறேன். இறங்கி நின்றது தான் தாமதம். இது கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜிந்தாபாத், பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜிந்தாபாத் என்று அவர்கள் முழங்க, வரிசையாக ஒருவர் மேல் ஒரு ஆர்வம் கொண்டு வந்து என் காலில் விழ, வரிசையாக அவங்கெல்லாம் வந்து வேடம் போட்ட என்னுடைய காலில் விழ, எனக்கு ஒரு என்னையும் அறியாமல் ஒரு அதிர்ச்சி உருவாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய வேடத்தில் நம்ம நடிக்கிறோமா? இதற்கு நாம் தகுதியானவரா? இதை நம்ம சரியா செய்ய முடியுமா என்ற அச்சமும் அதிர்ச்சியும் வந்துடுச்சு. ஒரு கட்டம் நான் இதுலேருந்து விலகிடலாமான்னு பார்த்தேன். பயம் வந்துருச்சு. அப்படி அவர் வந்து ஒரு கடவுளாகவே போற்றுகிற இந்த மக்களை நான் பார்த்தேன்னு. இது மம்முட்டி சொன்ன வார்த்தை, அவர்கள் சொன்ன வார்த்தை அனுபவபூர்வமா. ஆக அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல், யுத்தம் இல்லாமல், போர் இல்லாமல், சிறைச்சாலைகளை நிரப்பாமல், உலகத்தில் நடந்த பெரும் புரட்சிகளில் ஒரு மௌன புரட்சி, கோடிக்கணக்கான அடித்தளத்து மக்களை, நீ தீண்டப்படாதவன், நீ பார்த்தால் தப்பு, நீ பழகினால் தப்பு, இதுவெல்லாம் தீண்டப்படாத தீட்டு என்று சொல்லி ஒதுக்கி வைத்த ஒரு மக்களை, ஒரு தனி மனிதர், யுத்தம் இல்லாமல், சிறைச்சாலை இல்லாமல், எதுவும் இல்லாமல் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தந்தாரே, அந்த மனிதருடைய அந்த வாழ்வை, போராட்டத்தை நீங்கள் இன்னமும் ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க அப்படின்னா அது வேற. ஆனால் அப்படிப்பட்டவருடைய ஒரு புத்தகத்தை யார் வேண்டுமானாலும் எழுதலாம், யார் வேண்டுமானாலும் வெளியிடலாம். ஆனால் அவருடைய அந்த எண்ணத்துக்கு எதிராக இருந்தால் சரி, அவருடைய லட்சியத்துக்கு எதிராக இருந்தால் சரி, அதை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். இதில் திரு விஜய் அவர்கள் வெளியிட, அது திருமாவளவன் பெற்றுக்கொள்வதில் என்ன இருக்கிறது? இப்போ வந்து டிசம்பர் 6 பாராளுமன்றத்தில் அவருடைய சிலை இருக்கிறது. எல்லோரும் சேர்ந்துதான் மரியாதை செலுத்துவாங்க. அங்கே போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த போகிறார்கள். அது பிரதமர் ஆனாலும் சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றத்தில் நேரு காலத்திலேயே உருவாக்கப்பட்ட சிலை அது. அம்பேத்கருடைய சிலை நேரு காலத்தில் உருவாக்கப்பட்டது. எந்த நேரு உலக தலைவர்களிடம் அறிமுகப்படுத்துகிற போது அவர் சொன்ன வார்த்தை, அவரை அறிமுகப்படுத்துகிற போது, இஸ் டாக்டர் அம்பேத்கர் இஸ் எ ஜுவல் இன் மை கேபினெட், இந்த வார்த்தையோடு தான் நேரு அறிமுகப்படுத்துவார். என் மந்திரி சபையில் உள்ள மாணிக்கம். அப்படிப்பட்ட ஒருவர் வந்து இதில் என்ன, யார் செய்தால் என்ன, இதில் என்ன கட்சி வருகிறது, இதில் என்ன அரசியல் வருகிறது, எனக்கு அது விளங்கவே இல்லை. அரசியல் ஆக்குவது என்பதே ஒரு நல்ல போக்கில்லை, தவறான போக்கு. கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருவராக இருந்தார். அவர் கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருவர். அமெரிக்காவிலே ஜெபர்சனை ஒரு கட்சி சார்ந்தவராக, ஒரு சமூகம் சார்ந்தவர்களாக என்றும் நினைக்கிறார்கள். இல்லை, கிடையாது. அமெரிக்க அரசியல் சட்டத்தை உருவாக்கிய தாமஸ் ஜெபர்சனை அப்படிப்பட்ட அங்கே சிந்தனையாக இருக்கிறது. அது ஏன் இந்தியாவில் மட்டும் அப்படி இருக்கிறது? இன்றைக்கு இந்தியா 75 ஆண்டு கால ஒரு குடியரசு நாடாய், ஜனநாயக நாடாய், எல்லா மக்களுக்கும் இன்னருக்கும் நம்பிக்கை அகலாத ஒரு சட்டமாய், யாருக்கும் இன்னைக்கு வந்து நம்பிக்கை, நீங்கள் வந்து எந்த கட்சிக்காரன், எந்த அரசியல் கட்சிக்காராது இந்த அரசியல் சட்டத்து மேலே நம்பிக்கை இல்லை என்று சொன்ன போக்கை பார்த்துருக்கீங்களா? இல்லை, கிடையாது. இல்லை, எந்த அமைப்பு, சாதி அமைப்பு, மத அமைப்பு, இவர்களெல்லாம் சொன்னதை பார்த்துருக்கீங்களா? அப்படி சொன்னதுக்கான தாக்கத்தை பார்த்தோம். அரசியல் சட்டம் இன்னமும் எல்லோருடைய நம்பிக்கை பெற்றதாக இருக்கிறதே. அப்படிப்பட்ட ஒரு உயரிய அரசியல் சட்டத்தை எத்தனை மொழி, எத்தனை சாதி, எத்தனை கலாச்சாரம், எத்தனை பண்பாடு, எத்தனை வாழ்க்கை முறை, எத்தனை நம்பிக்கை, இத்தனை பேருக்கு சேர்ந்து ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்றால், அந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்கு அவர் எவ்வளவு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த மனிதருக்கு போய் என்ன யார் செய்தால் என்ன? அது சரியான போக்குன்னு சொல்றீங்களா? திருமாவளவன் அவர்கள் நிராகரிச்சது சரி அப்படிங்கிறீங்களா? அவர் நிராகரித்திருக்க கூடாது. இதற்காக அந்த வாய்ப்பை அவர் நழுவ விட்டிருக்க கூடாது, மறுத்திருக்க கூடாது. இந்த விமர்சனங்களுக்காகவா? ஒரு கட்டத்திலே இவ்வளவு பெரிய மாமனிதரை அவர் வாழ்ந்த காலத்திலே இந்த தேசத்துக்கு எதிரானவர் என்று சொன்னதும் உண்டு அம்பேத்கர் அவர்கள். ஆமாம், அப்பதான் அவர் சொன்னார். என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தேசம் தேசம் தேசம்ன்றீங்களே, தேசம்னா என்ன? வெறும் மண்ணும் கல்லும் செடியும் கொடியும் பூகோளமா? எல்லைகள் மட்டுமே தேசமா? இந்த தேசம் என்பது இந்த நாட்டின் மக்கள். மக்கள் என்பது அடித்தளத்து மக்கள், பெரும்பான்மை மக்கள்,
நலிந்த மக்கள், வாய்ப்பற்ற மக்கள், ஏதிரிகளாயிருக்கிறவர்கள், அப்பாவி மக்கள், அந்த மக்களுக்காக இந்த பட்டம் எனக்கு வருகிறது என்றால் அவர்களுக்கு வாழ்க்கை அளிப்பதற்காக போராடுகிற போராட்டத்தின் காரணமாக எனக்கு இப்படி ஒரு பட்டம் வருகிறது என்றால் எனக்கு கவலை இல்லை, என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்வேன். அப்படிதான் அவர் இருந்தார், ஒரு சமரசமற்ற போராளி. அதனால இந்த மாதிரி ஒரு உயரிய கோட்பாட்டுக்கு ஒருவர் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிற போது இப்படிப்பட்ட விமர்சனம் வரும். ஒரு அம்பேத்கரிஸ்ட் என்பவர் இதை தாங்கி கொண்டுதான் போக வேண்டும். இப்ப அம்பேத்கரிஸ்ட் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்க. இங்க தமிழக அரசியல் களத்துல நிறைய தலைவர்கள், நிறைய பேர் வந்து அம்பேத்கரிச கொள்கைகளை பேசுவாங்க. அதுல குறிப்பா திருமாவளவன் அவர்களும் சீமான் அவர்களும் எப்போதுமே அம்பேத்கர் கொள்கையில பேசக்கூடிய முக்கியமான நபர்கள். இவங்க இருபேருமே அம்பேத்கரோட கொள்கை சரியான முறையில பேசுறாங்களா இல்ல சரியா பேசுறாங்களா அப்படிங்கிற இந்த ஆய்வும் இந்த சர்ச்சைக்குள் இந்த ஒரு குறுகிய வாய்ப்பில் நான் போக விரும்பவில்லை. சரிங்க. அது ஒரு கடல். பாபா அம்பேத்கரிய கொள்கைகள் என்பது ஒரு கடல். அதை நீந்தி கடந்தவர் யாரும் இல்லை, அதை மூழ்கி பார்த்தவர்களும் யாரும் இல்லை. உலகத்தின் 6 பேரறிஞர்களுள் ஒரு அறிஞர். அன்றைக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் 6 அறிஞருள் பேரறிஞர் என்று கிராமத்தில் கூட அவரை பற்றி பாடுவார்கள். 6 அறிஞருள் பேரறிஞர் எங்கள் அம்பேத்கர்னு. 6 அறிஞர்களுள்ளே ஒரு அறிஞர். ஒரு அதிகாரம் இல்லாமல், அரச பாரம்பரியம் இல்லாமல், அரச பாரம்பரியம் அதிகாரம் இந்த இரண்டும் இல்லாமல் உலகத்தில் ஒரு தனி மனிதன் ஒரு அழைப்பால் பல லட்சம் பேரை மதம் மாற்றியிருக்கிறார் என்றால் உலக வரலாற்றிலே பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு இணையாக வேறு யாரும் இல்லை. அரசர்களாக இருந்திருக்கலாம், அரசர்களுக்கு இந்த மாபெரும் வலிமை இருந்தது, அவங்க வைத்தது தான் சட்டம். ஆமா, நான் மாறுறேன், நீ மாறு. அதே போல அதிகாரத்தில் இருந்தவர்கள் செய்திருக்கலாம், இல்லாட்டா பீடாதிபதிகள் செய்திருக்கலாம். ஒரு தனி மனிதன் ஒரு அறிவார்ந்த செயலால் அழைப்பு விட்டு பல லட்சம் பேர் ஒரே நாள்ல சேர்ந்தார்கள் என்றால் அது எங்க உலகத்தில் எங்க நடந்திருக்கு? எங்கேயுமே வரலாற்று ஏடுகளில் எப்படி காப்பாருங்க நடந்திருக்கு. அது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவ்வளவு பெரிய மனிதரை ஏன் வந்து இன்னமும் ஒரு குண்டு சட்டிக்குள் வைத்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன் வைத்திருக்க வேண்டும்? அவருடைய சட்டம், அவருடைய உழைப்பு அது வேண்டும். ஆனால் அவர் ஒரு சாதிக்குள் அடக்கப்பட்டவரா, முடக்கப்பட்டவரா? அது ஒரு தவறான போக்கு. இப்போங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், அம்பேத்கர் அவர்களோட கொள்கையும் பெரியாரோட கொள்கையும் வந்து முரண் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்போது கட்சி தொடங்குறவர்களும் சரி, மக்களிடையே வாக்குகளுக்கு போறவங்களும் சரி, 2 பேரையுமே வந்து தங்களோட கட்சிகளையும் சித்தாந்தமா வச்சு பார்க்குறாங்கல்ல, அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு பக்கம் முரண் என்பது அதுக்கு முதல்ல ஒரு இலக்கணம் இருக்கு. இப்போ முரண் என்பது எப்படிப்பட்ட முரண்? கொள்கை வழி முரணா என்று பார்க்க வேண்டும். ஒரு போருக்கு போகிறார் ஒருவர், இன்னொருவரும் அதே நோக்கோடு போருக்கு போகிறார். இருவரும், ஒருவர் சொல்லுகிறார் அவரை நாம் துப்பாக்கி எடுத்தால்தான் அவரிடம் போரிடும், இன்னொருவர் வேறொரு வகையில் வேறொரு வழியை சொல்கிறார். ஆனால் எதிரிகள் பெரியார் அவர்களுக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கும் என்ன முரண்? அவருடைய எதிரிகளிலே முரணா? இல்லை, கிடையாது. வழிகளிலே சில முரண் இருக்கலாம், அதை முரண் என்று சொல்லக்கூடாது. அதான் இலக்கணம். அது அவர் வழி, இது இவர் வழி. எதிரிகளிலே முரணா? கிடையாது, ஒரே எதிரி தான் உங்களுக்கு. ஒரே எதிரி. கொள்கை வழியிலே எந்த எதிரிகள்? அதை விட தந்தை பெரியார் அவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி எவ்வளவு உயரிய மதிப்பீடு வைத்திருந்தார் என்றால், ஒரு முறை இதே சென்னை வால்டாக்ஸ் ரோ பகுதியிலே ஒத்தக்கடை என்று அந்த பகுதி, போது அது எப்படி ஒற்றைவாடை அந்த பகுதியில் ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கரை அழைக்க வேண்டும் என்று பெரியார் விரும்புகிறார். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் உடல்நலம் குறைந்த காலம், அது வர இயலவில்லை. தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய படத்தை வைத்து உருவ வழிபாட்டையே எதிர்த்தவர், கடவுளுடைய உருவ வழிபாட்டையே எதிர்த்தவர் பெரியார். அவருடைய படத்தை வைத்து அவர் வராவிட்டாலும் பரவாயில்லை, அவர் படத்தை வைத்து நான் இந்த நிகழ்ச்சியை நடத்துவேன் என்று நடத்தினார். பெரியாருடைய ஆத்ம தளபதிகளில் ஒருவராக இருந்த கோவை ஜிடி நாயுடு, கோவை ஜி துரைசாமி நாயுடு என்று அடையாளத்துக்காக நான் சொன்னேன். கோவை அதிசய அறிஞர் ஜி துரைசாமி அவர்கள் பெரியாருடைய தளபதிகளிலே ஒருவர். அவர்தான் பாபா சாஹேப் அம்பேத்கரை
கோயம்புத்தூர் கூட்டி வந்தவர், பெரிய நிகழ்ச்சி நடத்தியவர். கோயம்புத்தூரில் பெரிய நிகழ்ச்சி நடத்தினார். அதை விட தமிழக பலருக்கும் தெரியாத ஒரு செய்தி, பாபா அம்பேத்கர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென்னிந்தியாவுக்கு எப்போது வந்தாலும் அந்த செலவை நான் தான் ஏற்றுக்கொள்வேன் என்பதில் ஜேடி நாயுடு அவர்கள் பிடிவாதமாக இருந்தார். அந்த சென்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தபோது கூட சென்னையில் அவர் தங்குகிற அவர் எல்லா செலவுகளையும் நான் தான் ஏற்றுக்கொள்வேன். நான் இருக்கிற வரை அவர் என்ன ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரா? இல்லை, கிடையாது. இல்லை அரசியல் கட்சிக்காரரா? இல்லை, கிடையாது. இவர் விஞ்ஞான அறிஞர், அவர் சட்ட அறிஞர். அவர் எல்லா சிறப்புகளையும், அதாவது பாபா அம்பேத்கர் வரை அவர் ஒரு தத்துவ அறிஞர் என்று சொல்லுவதா, ஒரு மொழி அறிஞர் என்று சொல்லுவதா, ஒரு சட்ட அறிஞர் என்று சொல்லுவதா, ஒரு வரலாற்று அறிஞர் என்று சொல்லுவதா, ஒரு சமூக அறிஞர் என்று சொல்லுவதா, இத்தனை துறைகளிலும் அவர் விற்பனர். எந்த சமஸ்கிருதம் அவருக்கு பள்ளியிலே மறுக்கப்பட்டதோ அந்த சமஸ்கிருதத்தை நான் படித்தே தீர்வேன். நான் புராணங்களை இதிகாசங்களை எதிர்க்கிறேன் என்றால் நான் படிக்காமல் எப்படி எதிர்ப்பேன்? அதற்காக நான் படிப்பேன் என்று படித்து அன்றைக்கு இருந்த பல மத தலைவர்கள் சொல்ல முடியாத ஸ்லோகங்களை எல்லாம் அவர் சொல்லுவார். எந்தெந்த இது மட்டும் இல்லை, அவர் ஒரு ஓவியர், அவர் ஒரு இசைஞானி, அவர் ஒரு விளையாட்டு வீரர். அவர் கிரிக்கெட்டில் விளையாட்டு வீரர், இந்த இந்த பிடில் அதில் வாசிப்பதில் அவர் அதில் அவர் திறமை மிக்கவர், ஓவியர். அவரே பௌத்த மதத்துக்கு முன்னாலேயே சேருவதற்கு முன்னாலேயே அவரே ஒரு புத்தர் படத்தை வரைந்தார். புத்தர் படங்களை அவராகவே. இப்படி ஓவியராய், இசைஞானியாய், விளையாட்டு வீரராய், இதெல்லாம் மேலாக நம்முடைய எங்களுடைய அருமை தலைவர் தந்தை சிவராஜ் அவருடைய துணைவியார் அன்னை மீனம்மாள் சிவராஜ் அவர்கள் அவருடைய பார்வையில் பாபா அம்பேத்கர் என்று ஒரு கட்டுரை அவர் இறந்தபோது எழுதினார். எல்லாத்திலும் மேதையாக இருந்தது கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை. நான் அவரை பார்ப்பதற்கு அவர் வீட்டுக்கு போயிருந்தபோது, அவருக்கு அப்போது தனியாக இருந்த நேரம் போது, நாங்கள் சவுத் இந்தியன் தென்னிந்திய உணவுகளை நான் சமைத்து தரட்டுமா என்று அவரிடம் கேட்டேன். சரி, அவரை தங்கை என்று எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு தங்கை இருக்கிறாள், அவள் மீனம்பாள் என்று சொல்லிக் கொண்டிருந்த அவர் தங்கையை நீ சமைத்து கொடு. இவர்கள் சமைக்க அவர் போட்டி போட்டு நீ தென்னிந்திய உணவை சமைத்து கொடு, நான் வட இந்திய உணவு உனக்கு சமைத்து தருகிறேன். சமையலிலே கூட அவர் நிபுணர். அவர் எதிலே தான், அதாவது இது அன்னை மீனம்மாள் அவர்கள் சொன்னது ஒரு புறம். இதே போல இன்னொரு சந்தர்ப்பத்தில் மும்பையில் ஜனாப் ஜின்னா, தந்தை பெரியார், பாபா அம்பேத்கர் 3 பேரும் சந்தித்து பேசுகிற ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பில் பெரியார் அவர்களே எழுதினார், குறிப்பிட்டார். அவரே போய் தேநீர் தயாரித்து கொண்டு வந்து தந்தார். ஜின்னாவுக்கு எனக்கும் ஜனாப் ஜின்னா அவர்களோடு தந்தை பெரியார் அவர்கள் சந்தித்த வாய்ப்பு ஒரு வாய்ப்பது. ஆக அவர் அப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் மிக்கவர். தொட்ட துறைகள் எல்லாம் துலங்கியவர். அவர் தொடாத துறையும் இல்லை, தொட்ட துறைகள் எல்லாம் துலங்கியவர். அவர் தொடாத துறையும் இல்லை. இப்போ நீங்க துறைகள் அப்படிங்கும்போது நான் திரைத்துறை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். குறிப்பா தமிழ் திரைத்துறையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இயக்குநர்கள் மட்டும்தான் அம்பேத்கரிச கொள்கையை வச்சு படம் எடுக்கிறாங்க. மாரி செல்வராஜா இருக்கட்டும், பா ரஞ்சிதா இருக்கட்டும், இவர்கள் வச்சு அம்பேத்கரோட கொள்கையை வச்சு படம் எடுக்கும்போது அம்பேத்கர் அந்த இடங்கள்ல கூட ஒரு சாதிய ரீதியான தலைவராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது தானேங்க? அப்ப ஒரு சமத்துவத்துக்கான போராட்டத்தில் ஈடுபட்டதுனாலேயே அவருக்கு சாதி முத்திரை. அந்த சமூகத்தின் அதில் அவர் தான் திருப்பி நான் சொல்வது என்னென்றால், அது குறித்து அந்த விமர்சனம் குறித்து அவரே கவலைப்படலை. இது வரும் என்று அவர் எதிர்பார்த்தார். வட்டமேசை மாநாட்டில் பேசுகிறப்போ, வட்டமேசை மாநாட்டில் அவர் பேசுகிற போது, 2வது வட்டமேசை மாநாட்டில் அந்த பேச்சின் இறுதியில் அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் பேசுகிறதுனால இந்தியாவின் ஒடுக்கப்பட்ட மக்கள் நிலையை, தாழ்த்தப்பட்ட அடித்தளத்து நலிந்த சாதிய மேலாதிக்கத்தால் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய பிரச்சனைகளை நான் பேசுவதனால் அந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்காமல் சுதந்திரம் தள்ளி போனாலும் பரவாயில்லை என்று நான் சொல்லுவதால் என்னை தேச துரோகி என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வார்த்தையை சொன்னார். as between the country and myself, country will have precedence. as between the depressed classes, country, depressed class will have precedence. எனக்கும் இந்த நாடா என்றால் நான் நாட்டுக்கு தான் முக்கியம் தருவேன். ஆனால் நாடா ஒடுக்கப்பட்ட மக்களா என்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் முக்கியம் தருவேன். ஏன்னா நாடு என்பது அவர்கள் இல்லாமல் இல்லை. அவர்கள் இல்லாமல், மக்கள் இல்லாமல் என்ன நாடு? மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமல் என்ன நாடு?
மக்களுடைய ஒற்றுமை, அவருடைய வளர்ச்சி, ஒன்றுபட்ட ஒரு சமூக கட்டமைப்பு, இவங்களை எல்லாம் இல்லாமல் என்ன நாடு? அது அவரே மறுக்கலையே. இப்ப தமிழ் சமூகத்துல பட்டியலின மக்களின் தலைவராகவும் அவர் பார்க்கப்படுறாரு. அதுல குறிப்பா சொல்ல போனா பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் இதுல முரண் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கேங்க ஐயா. அம்பேத்கர் யாரோட தலைவர்னு அவங்களுக்குள்ளே முரண் இருக்கதா சொல்றாங்களே. இது எல்லாமே கேட்டும் படித்தும் அவரிடமிருந்து படித்தே, அவர் வாழ்க்கையிலிருந்து படித்து உணர்ந்ததே. இதுவும் திருப்பி திருப்பி தான். அவர் காலத்திலேயே, பாபா அம்பேத்கர் காலத்திலேயே மகாராஷ்டிராவில் அவர் மகர் சமுதாயத்தை சேர்ந்தவர். வேறு மாங், சமர் என்றெல்லாம் வேறு சில பிரிவுகளும் அங்கே இருந்தது. மகர சமூகம். இப்போ என்னிடம் எழுப்பிய இதே கேள்வி அவரிடம் எழுப்பப்பட்டது. ஒரு கூட்டத்தில் பேசி கொண்டிருந்த போது ஒரு செய்தியாளர் ஒரு துண்டறிக்கையை தந்தார். நீங்கள் இவ்வளவு சாதிய பிரிவினைகளை, சாதிய ஆதிக்க உணர்வுகளை எல்லாம் எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சமூகத்துக்குள் சாதி பிரிவினைகள் இல்லையா? உங்கள் சமூகத்துக்குள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லையா? இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்து தீர்க்கப் போகிறீர்கள்? இப்படி ஒரு கேள்வியை ஒரு செய்தியாளர் எழுதி அனுப்பிச்சிட்டார். அது அவருடைய மேடைக்கு வந்துடுச்சு. படிச்சிட்டார். படித்த உடனே இதற்கு நான் நீண்ட விளக்கமும் பதிலும் தர வேண்டும். ஆனாலும் இந்த கேள்வி நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள். இப்போ சுருக்கமாக ஒரு பதில் சொல்கிறேன். இதை நான் மறுக்கலை. ஆனால் என்னுடைய செயல் திட்டம் என்பது முதல்ல யார் சொல்லிக் கொடுத்தார்களோ அவர்களை எதிர்ப்பது. பிறகு யார் இதை பின்பற்றுகிறார்களோ இவர்களை திருத்துவது. ரெண்டே வரியில முடிச்சுட்டார். யார் சொல்லிக் கொடுத்தார்களோ அவர்களை எதிர்ப்பது, யார் இதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை திருத்துவது. முதல்ல எனக்கு அந்த வேலையை இப்போது செய்து கொண்டிருக்கிறேன் நீங்க அப்படின்னு பாபா அம்பேத்கர் சொன்னார். அந்த வேலையை இப்போ செஞ்சிட்டு இருக்கேன். எல்லாமே அதாவது அவர் வாழ்க்கை என்பது சமூக சமத்துவத்துக்கான ஒரு நெறி. அடித்தளத்து மக்களுக்கு ஒரு சமூக சமத்துவத்தை எதிர்த்து நோக்கி, சமூக ஆதிக்கத்தை எதிர்த்து சமூக சமத்துவத்தை நோக்கி பயணப்படுகிற ஒவ்வொரு சமூகவாதிக்கும் அவர் வாழ்க்கை என்பது ஒரு பைபிள், ஒரு குரான். நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க. மக்களோட சமத்துவத்துக்காக அவர் ஒரு பக்கம் போராடினார். எல்லா துறையிலையும் அவர் ஒரு மேதையாக இருந்தார். அவரோட புகழ் சொல்ல நம்மளுக்கு வார்த்தைகள் பத்தாதுன்ற இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. ஒடுக்கப்பட்ட மக்களோட விடுதலைக்காக போராடிய தலைவரோட சிலைகள் குறிப்பாக தமிழகத்தில் கூண்டுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கலாம். அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுது? என்ன மாதிரியான மாற்றங்கள் வேணும்னு தோணுது உங்களுக்கு? பல முறை சட்டமன்றத்தில் இது நான் ஒவ்வொரு முறை வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பேசியிருக்கிறேன். இது தமிழ்நாட்டு காவல்துறையில் ஒரு உயர் காவல்துறை அதிகாரியாக இருந்த ஒருவருடைய அவர் பாணியில இது அவருடைய பிளான் என்றே சொல்லப்படுகிறது. அவர் பெயரை நான் சொல்ல விரும்பல. சரி, ஓகே. அவர் தென்பகுதியில் கலவர காலங்களில் அங்கே ஒரு உயர் அதிகாரியாக இருந்தார். அவர் கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழி அப்படின்னு அவர் சில காவல்துறைக்கு உள்ளாகவே சில நெறியை உருவாக்கினார். அதுக்கு பேரே அந்த பேரோட பிளான் அவர் தான் இது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுதும் 99% சிலை, பாபா அம்பேத்கரின் சிலை அப்படிப்பட்ட கூண்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தை எழுதியவருக்கு சிறை, சட்டத்தை உருவாக்கிய மாமனிதருக்கு இந்த சமூகம் தந்திருக்கிற பரிசு சிறை. இதை அகற்ற வேண்டும். இல்லை இது யாராவது இழிவுபடுத்திட்டா ஒரு சமூக கலவரமாக உருவாயிடுது சமூக. இதற்காக நான் கூட சொல்லியிருக்கேன். ஒரு போக்குவரத்து துறையில் நாள்தோறும் பல விபத்து நடக்குது. ஆமாம். இதுக்காக நம்ம போக்குவரத்து துறை இழுத்து முடியுமா? முடியாது. அதை சரி செய்ய தான் பார்க்கணும். எப்படி முடியும்? அதற்காக அரசாங்கம் அந்த நடவடிக்கை செய்ய முடியுமா? நிறைய விபத்துகள் நடக்குது. இனிமேல் போக்குவரத்து துறையை மூட முடியுமா? முடியவே முடியாது. இல்லை, சாலை ஓரங்களில் எல்லாமே நீங்கள் விபத்தே வராத மாதிரி காம்பவுண்டு போட்டுருவீங்களா? எப்படி இதெல்லாம்? இது நீங்கள் உங்களுடைய கோரிக்கையில், அது உங்களுடைய அந்த சுட்டி காட்டுதலில் நான் மீண்டும் வலியுறுத்துவது, அவர் நினைவை போற்றுகிற நாம் அரசியல் ரீதியாகவே ஆட்சி ரீதியாகவே இப்படி ஒரு கூண்டிலே அவருடைய சிலைகளை வைத்திருப்பதை
அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு நடவடிக்கை. அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கெல்லாம் அவர் படத்தை கூட போட விரும்பாதவர். என்ன, அவர் கற்கால மனிதரா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? திருப்பி திருப்பி அவருடைய படங்கள் சில குறிப்பிட்ட படங்கள் தான் இருக்கும். தான் புகழப்பட வேண்டும், தான் விளம்பரப்படுத்தப்பட வேண்டும், தன்னை எல்லோரும் அப்படியெல்லாம் அவர் ஒருபோதும் விரும்பாதவர். அந்த புகழ்ச்சியிலே அது மட்டும் இல்லை, ஒரு இலக்கணமாகவே சொல்லுவார், அரசியலில் புகழ்ச்சி என்பது சர்வாதிகாரத்துக்கு வழிவகுத்து விடும். அரசியலில் புகழ்ச்சி என்பது ஒரு சர்வாதிகார மனப்போக்கை உருவாக்கிட்டோம். அப்படி வாழ்ந்தவர். அவர் அதை விரும்பலை. ஆனால் நான் கிராமத்துக்கு கிராமம் எங்களுடைய மாவட்டம், என்னுடைய சொந்த பகுதி வேலூர் மாவட்டம். தொடக்கத்தில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை எங்கே பாபா அம்பேத்கர் திருவுருவ சிலைகள் அதிகமாக இருக்கும் என்றால் வேலூர் மாவட்டத்தில் தான் இருக்கும். நாங்கள்லாம் கிராமத்துக்கு கிராமம் சொல்லுவோம். கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்பது அந்த காலத்து பழமொழி. பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலை இல்லாத ஊரிலே குடியிருக்க மாட்டோம் என்பது நாம் இன்றைக்கு எடுக்க வேண்டிய சபதம். ஒரு கிராமத்திலும் இருக்கும். அதை போலவே அந்த கிராமத்தில் இல்லைன்னா இனி இந்த சிலை உருவாக்கப்பட்டால் ஒரு காலத்தில் நீங்கள் பேய் வராது, பிசாசு வராது, நோய் வராது என்பதற்காக வேறு யாருக்கோ நாம் மதுரை வீரன்லேருந்து எத்தனை சிலையோ வைத்தோம், முனீஸ்வரன் எத்தனையோ சிலையை வைத்தோம். இனி நமக்கு பாதுகாப்பு என்றால் இந்த பகுதியிலே ஒருவர் உங்களை ஆதிக்கப்படுத்துவதற்கு, உங்களை இழிவுபடுத்துவதற்கு இந்த திருவுருவச் சிலை ஒன்று இருந்தால் இந்த ஊரில் யாரும் அப்படி நுழைவதற்கு கூட அஞ்சுவார்கள். ஒரு வெண்மணியை போல தீ வைத்து கொளுத்துவதற்கு கூட அச்சம் வரும் பேசுவோம். அப்படி இன்னைக்கு கிராமத்துக்கு கிராமம் இருக்குது. இது முதல்ல என்ன ஆச்சு, ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அன்றைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள், அவர் தான் முதல்ல உத்தரவு போட்டார். என்ன உத்தரவுனா, இனிமேல் மண் சிலையெல்லாம் வைக்கக்கூடாது, இனிமேல் களிமண்ணால் அந்த மாதிரி சிலைகள்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு. அது முழுக்க அம்பேத்கர் சிலைகளை வைக்கப்படுவதை நிறுத்துகிற ஒரு முயற்சி. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அவங்களே ஒரு சிலை களிமண்ணில் வச்சுக்க, அதுக்கு சாதாரண ஒரு சிலையா ஒரு 5000, 10,000, 20,000க்குள்ள ஒரு கிராமத்தில் ஒரு அரை சிலையாவது வச்சு வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் தீர்மானித்தார். நான் நினைக்கிறேன் அவர் 89 நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்தபோது, அவருடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு முன்பு 89, ஏன்னா அப்போ ராஜாஜி ஹால் இருந்தது, அங்கே தான் இதெல்லாம் அந்த கூட்டம் நடந்தது. அதில் பண்ணார். அம்பேத்கர் மாவட்டமும் இல்லாமல் போச்சு. இந்தியாவில் தமிழகத்தில் ஒரு மாவட்டம் அம்பேத்கர் பெயரில் உருவாச்சு. 13 உயிர்களை பலி கொடுத்து நாங்கள் போராடி பெற்றோம் அந்த பெயரை. பெயர் என்னங்கய்யா? வேலூர் மாவட்டன்றது அம்பேத்கர் மாவட்டம். அந்த பேரும் பறி போச்சு. சிலையும் மண் சிலை வைக்கக்கூடாது அப்படி. நான் அப்போ ஒரு கேள்வி கூட இருப்பினேன், என்ன அரசாங்கம் இப்படியெல்லாம் நீங்கள் போடுவீங்களா? என் வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு கூட நீங்கள் அரசாங்கத்தில் சட்டம் போடுவீங்களா? ஏன் வசதி, நான் வெறும் ரசம் வச்சு சாப்பிடுவேன், இல்லை வெறும் தயிர் சாதம் சாப்பிட்டுப்பேன், இல்லை கஞ்சி குடிப்பேன், பழைய கஞ்சி குடிப்பேன், ஏன் வசதி. அப்போ இதை போல் மண் சிலைகள் வைக்கக்கூடாதுன்னு மற்ற கோயில்களுக்கு வருமா? மண் சிலை வைக்கக்கூடாதுலேருந்து அம்பேத்கர் சிலைகள் வைப்பதே தமிழகத்தில் குறைந்து போனது. அதுக்கப்புறம் 2-3 பகுதிகளில் பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலை கை உடைப்பு, அவர் சிலை அவமதிப்பு என்பதில் நடந்தபோது மொத்தம் சிலை கொண்டு போய், அப்புறம் இனி என்ன ஒரு காலம் வருமோ சிலையே வைக்கக்கூடாது அம்பேத்கர் சிலையேன்னு. இப்போ தானே மறைமுகமாக எல்லாம் வந்துடுச்சு. ஏன்னா வெங்கல சிலை தான் வைக்கணும், இதுக்கு அனுமதி வாங்கணும். அனுமதி கோரி மட்டும் நூற்றுக்கணக்கான சிலைகள் வைக்கப்படாமையே இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் ஒன்று நிதர்சனம், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அவர் வாழ்ந்த காலத்தில் ஆனாலும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இந்த 67 ஆண்டுகளிலே இந்தியாவிலே பாபா சாஹேப் அம்பேத்கர் திருவுருவ சிலை இல்லாத நகரமே கிடையாது, எந்த நகரமும் கிடையாது. ஒரு மாவட்டத்தில் சுத்தமாக இல்லை என்று சொல்ல முடியாது, கிடையாது. இது கூட இல்லை,
எல்லா கிராமங்களிலும் நகரங்களிலும், நகரங்கள் என்றால் அம்பேத்கர் நகர், கண்டிப்பாக நீங்கள் தேடிட்டு போய் ஒன்றுமில்லை இந்த ஊரில் அம்பேத்கர் நகர் எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். ஒரு அம்பேத்கர் நகர் இருக்கும். அது ஒரு தத்துவம். பாபா அம்பேத்கர் அவர்கள் அவர் ஒரு தலைவராய், ஒரு போராளியாய், ஒரு கொள்கைவாதியாய், ஒரு சிந்தனையாளராய், ஒரு பெரிய மறுமலர்ச்சியாளராய் இப்படியெல்லாம் அவர் வாழ்ந்தார் என்பதை விட அவர் ஒரு தத்துவமாய் இருந்தார். தத்துவங்கள் அழிக்கவே முடியாதது. சிந்தனைகள் கூட மாறும். இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி இருக்கும், நாளைக்கு இதை விட விஞ்ஞானம் வளர்ந்து வேறு வகையிலே ஒரு புதிய சிந்தனையை உருவாக்க முடியும். இந்த சிந்தனை மழுங்கி போகலாம், ஆனால் தத்துவம் ஒரு காலமும் அழிக்க முடியாது. அவர் ஒரு தத்துவவாதியாக இருந்தனால்தான் இனி என்ன பண்ணாலும் இந்தியாவில் அம்பேத்கர் நகர்கள் இன்றைக்கு மிக குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் அம்பேத்கர் நகராவது இருக்கும். இந்த அம்பேத்கர் நகர்கள் ஒரு நாளில் ஒன்றுபடுவார்களே ஆனால் ஒரு பெரிய சமூக போராட்டம் வெடிக்கும். பாஸ் அம்பேத்கரே சொன்னார், அவரே சொன்னார், ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகம் அடங்கி கிடக்கிறது, அமைதியாய் கிடைக்கிறது என்று யாரும் நம்பி விடாது. அது வெடிகிடங்கை போல. வெடிகிடங்கு தோற்றத்துக்கு அமைதியாகத்தான் தெரியும். ஒரு பொறி பட்டுவிட்டால் அது வெடித்தெழுந்தால் சூழல் தாங்காது, சுற்றுப்புறம் தாங்காது. அதை போல இந்த சமூகம் பிரிவினைகளை, ஏகடியங்களை, இழிவுகளை, அடக்குமுறையை, ஆதிக்கத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் தாங்கி கொண்டு அடங்கி கிடக்கலாம். அடங்கி கிடப்பது என்பதனாலேயே, அமைதியாக இருக்கிறார்கள் என்பதனாலேயே நம்பிவிடக்கூடாது. அது வெடிக்கிற நாள், அந்த தத்துவத்துக்கு வெடிக்கிற நாள் ஒரு நாள் வரும். சரிங்க. அந்த நாள் தீர்வுகளின் தொடக்க நாளாய் அமையும். இன்றைய காலகட்ட இளைஞர்கள் அம்பேத்கரை எந்த மாதிரி கையில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அம்பேத்கரையும் தான் நம்முடைய தீர்வு என்பதிலே அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த தெளிவு அவர்களிடையே இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அம்பேத்கரியத்தை எந்த வகையிலே பயன்படுத்துவது என்கிற தெளிவு அவர்களிடையே இன்னும் மலரவில்லை. தொடங்கிவிட்டார்கள், அது மலரவில்லை. மலரும் காலம் வரும். ஆனால் பாஸ் அம்பேத்கருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. இந்த மக்களின் விடுதலைக்காக அவர் ஆங்கிலத்தில் பயன்படுத்திய சொல் கேரவான். அதுக்கு ஒரு தமிழ் சொல், சரியான தமிழ் சொல் எனக்கு இன்றைக்கு வரையும் வழங்கவே இல்லை. நான் ஒரு கேரவன் உருவாக்கியிருக்கிறேன். என் 2ஆம் மட்ட தலைவர்களுக்கு, என் சமூக தளபதிகளுக்கு நான் சொல்லுவேன், முடியுமானால் இதை முன்னெடுத்து செல்லுங்கள். முடியாவிட்டால் அன்பு கூர்ந்து ஒதுங்கி கொள்ளுங்கள். இன்று இல்லாவிட்டால், நாளை இல்லாவிட்டால், என்றாவது ஒரு நாள் ஒரு இளைஞர்கள் சமூகம் வரும். அவர்கள் இந்த கேரவனை இழுத்து செல்வார்கள். அது அவருடைய நம்பிக்கையும் கூட. காலம் வலிமையானது, காலம் தீர்மானிக்கும். ஆனால் அவருடைய தத்துவம் அது குன்றி போகவில்லை. அது விளம்பரப்படுத்தப்படவில்லையே தவிர அது செழுமைப்படுத்தப்படவில்லை, நெறிப்படுத்தப்படவில்லை என்றெல்லாம் சொல்லலாமே தவிர அது அழிந்து போகிற ஒரு தத்துவம் இல்லை. அது அழிக்க முடியாத தத்துவம். அதுதான் மறைந்த தலித் சுப்பையா, ஒரு இசைக்கலைஞர், கிராமத்துக்கு கிராமம் பாடுவார், வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், அந்த வேங்கையை போல் வேறு யார் என்றது அவர் பாடுவார். அது எனக்கு பிடித்த பாடல் என்று எந்த நிகழ்ச்சியிலே போனாலும் நான் உட்கார்ந்தவுடன் அந்த பாடலை பாடுவார். காலங்கள் எல்லாத்துக்கும் காலம் தீர்மானிக்கும். ஓகே, நன்றிங்க.